சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் படிக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருமொழி கொள்கை. மேல்தட்டு வர்க்கம், மிடில் கிளாஸ் அவர்கள் படிக்கிறது மும்மொழி கொள்கை. வரட்டுத்தனமான பிடிவாதத்துக்கு சாதாரண எளிய மக்கள் மூன்றாவது மொழி தெரிஞ்சிக்காம போறாங்க. இந்திய திணிச்ச காங்கிரஸ் வாங்க கூட தானே ஆகிறாங்க. வியாபாரத்திற்காக இவர்கள் என்ன வேணா செய்வாங்கன்றதுக்கு இது உதாரணம். பராசக்தி வந்தோன்னா மக்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு 1952 வந்த பராசக்தி மாதிரி இந்திய எதிர்க்க தெலுங்கு கத்துக்கிறார். போக்குவரத்து தொழிற்சங்க இவர்கள் உண்ணாவிரதம். அமைச்சர் மா சுப்பிரமணியம் போய் முடித்து வைத்தார். விவசாயங்கர் தான் என் மினிஸ்டர்னா அதெல்லாம் இல்லை. என்ன கணக்கு, என்ன எவ்வளோ குழப்பம். இவர்கள் இந்த பிரச்சனையில மேல பிரச்சனையில ஓடிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க பிரச்சனையை தீர்க்க முடியல. இந்திய எதிர்க்க இன்னைக்கு மெஜாரிட்டி யாருன்னு பாருங்க. இந்த ஆட்சியில் இருக்கிற பவர்ல இருக்கிறவங்க அந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் தான். பல மன்னர்கள் கன்னடால இருந்து விஜய பேரரசு எல்லாம் வந்து அழியாத தமிழ் மொழி மத்திய அரசு கொண்டு வர இந்தி மொழி கற்றுக்கொண்டதுல அழிஞ்சிட போது. தமிழை வாழ வச்சிருக்கீங்க. இன்னைக்கு கல்லூரி முடிச்சு வர ஒரு மாணவனை ஒரு ஒயிட் ஷீட் கொடுத்து தமிழ்ல 4 வார்த்தை எழுதுறானா எழுத தெரியுமா? ஆங்கிலத்தில் எழுதுவோம். ஆங்கிலமும் வரல, அனாதைகளா இருக்கிறாங்க. தங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்குதுங்க தற்கொலை லெட்டரை. ஏன்னா அதுக்கு தமிழ்ல எழுத வரல. இங்கிலீஷை எழுத தெரியும், தமிழை சொல்ல தெரியும். ரெண்டுத்தையும் கலந்து தங்கிலீஷ்ல எழுதி இந்த மொழி அனாதைகளை உருவாக்கி வைத்தது தான் இவர்களுடைய இத்தனை ஆண்டு சாதனை. என்ன ஜனநாயகம்ல ராகுல் காந்தி ட்வீட் போற அளவுக்கு பெருசா நடந்து போச்சு. 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி மொத்தமா பொங்கல் வசூல் அல்லலான்னு நினைச்சீங்க. உங்க பல படங்கள் இந்த மாதிரி சென்சார்ல பிரச்சனை ஆயிருக்கு. நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பாசிசம் பாயாசம் உருட்டிட்டு இருக்கீங்க. இந்த பாசிசத்திட்ட கூட போய் 2-3 தடவை பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க. அப்புறம் நிலைமை சீரடைஞ்சோன்னா மறுபடியும் பல்டி அடிச்சிட்டீங்க. பாசிசம் காத்துக்கிட்டு இருக்குமா இருக்காதா? யார் செங்கி நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்காங்க. வணக்கம் சார். சமீபத்தில் ஊட்டிக்கு வருகை தந்த காங்கிரஸுடைய தேசிய தலைவர் ராகுல் காந்தி அவங்க விஜயுடைய அந்த ஜனநாயக பட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுற போல பேசியிருக்காங்க. அது திமுகவில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்குது. தமிழுடைய குரல், கலாச்சாரத்துடைய குரல் ஒடுக்கிறார் மோடி அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே அட்டாக் பண்ணிட்டு போயிருக்காரு. இது ஒரு புறம் இருக்கோ, டெல்லியில் நடந்த பொங்கல் விழா, எல்முருகன் இல்லத்தில் நடந்த பொங்கல் விழாவில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் கலந்துட்டாங்க. அப்போது இங்கே இருக்கிற அந்த பராசக்தி டீம், அதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மையமாக வைத்து அந்த படத்தை எடுத்த பராசக்தி டீம் அந்த நிகழ்வில் கலந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்வில் பல பேர் பல கருத்துக்கள் பேசியிருக்காங்க. இன்றைக்கி பராசக்தி படக்குழு டெல்லியில் பிராட்காஸ்ட் மினிஸ்டர் எல் முருகன் அவருடைய பொங்கல் விழாவில் பிரதமர் கலந்து கொண்ட விழாவில் கலந்துக்கிறாங்க. இதிலேருந்து 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒன்று, இந்தி திணிப்புன்றது பாஜக பண்ணவில்லை. அவர்களுடைய தேசிய கல்விக் கொள்கையில் 3வது மொழி எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ், இந்தியை திணிக்கவில்லை. ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சுக்கணுன்றாங்க. இவர்கள் 65 அன்றைக்கு இந்தியை திணித்த காங்கிரஸுக்கு எதிராக போராடினார்கள். அன்றைக்கு அண்ணா 68 ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் சொன்னது இருமொழி கொள்கைன்னு. அந்த இதில் வரட்டுத்தனமாக இப்போவும் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் படிக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருமொழி கொள்கை. மேல்தட்டு வர்க்கம், மிடில் கிளாஸ் அவர்கள் படிக்கிறது மும்மொழி கொள்கை. 3 மொழி இருக்குது. அப்போ உங்களுடைய வரட்டுத்தனமான பிடிவாதத்துக்கு சாதாரண எளிய மக்கள் 3வது மொழி தெரிஞ்சிக்காமல் போகிறாங்க. அரசு பள்ளிகளில் இருமொழி கொள்கை தான் அப்படின்னு. இது தவறுன்னு நம்ம உட்பட எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மற்றவர்களுக்கு சொல்ல தைரியம் இல்லை. சொன்னால் சங்கி பட்டம் கட்டிடுவாங்களோ, நம்மளை அப்படியே ஆகிடுவாங்களோன்னு பயப்படுறாங்க. நாம் எதிர்க்கிறது முழுமையாக கட்டாய திணிப்பு தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்க்கிறோம். இந்தியை படிக்கிறதையே தடுக்கிறேன்னா அதையும் எதிர்க்கணும். அதுதான் 2வது பாட்டு. அப்போ இந்த விவகாரத்தில் அந்த பராசக்தி படம் வியாபாரத்திற்காக இவர்கள் என்ன வேணால் செய்வாங்கன்றதுக்கு இது உதாரணம். டிஸ்ட்ரிபியூஷனும் இவங்களாம். டீமு அங்கே போகுமா தெரியுதா? மேலே எப்படி கூட்டணின்னு கீழே மக்கள்கிட்ட ஆகா இந்தி, ஐயோ இந்தி, இன்னைக்கு நாங்கள் இந்த படத்தை எடுத்து தேர்தல் இப்படி கூட பார்க்கலாம்ல. இப்போ ஜனநாயகன் ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணுறாரு, அவங்களுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட எந்த டீம் போயிருக்கலாம்ல. அப்போ பராசக்தியை இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, திமுக தானே மெயினாக. அப்புறம் அங்கே போகிறீங்க? இல்லை, திமுக டீம் தானே அங்கே போயிருக்கு. அதுக்கு அதை தான் சொல்கிறேன். திமுக டீம் எப்படி அங்கே போவோம்? நீங்கள் தான் பாசிசத்தை எதிர்ப்பவர்களாச்சு. நீங்கள் தான் தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறவர்களாச்சு. நீங்கள் தான் இந்தியை திணிக்கிறாங்கன்னு அவங்கள சொல்கிறீங்களே. நம்ம தானே சொல்லிட்டு இருக்கோம் இந்தியை திணிக்கலை, தேசிய கல்விக் கொள்கையில் அது இல்லைன்றோம். ஆனால் நீங்கள் இந்தி திணிப்புன்னு கொண்டு வர்றீங்க. அந்த படமே இந்தி திணிப்புக்கு எதிரானோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே காங்கிரஸை சொல்லுங்கிறாங்க, நீ என்னையா அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு இப்போ. ஆமாம்.
அந்த காலத்தில் நடந்ததுன்னா அது நான் அவங்க இந்திய திணிச்ச காங்கிரஸ் உன் கூட தானே ஆகிறான். அவனை கூட வச்சிங்கன்னா மாணிக் தாகூர் கூட அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸுக்கு எதிரான ஒரு இதுதான் நிலைப்பாடு தான் அந்த பராசக்தி படம். அப்போ வியாபார ரீதியாக தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு வியாபார ரீதியாக இவர்கள் என்ன வேண்டுமானாலும் பண்ணுவார்கள் அப்படின்றதுக்கு இது எல்லாம் உதாரணம். அப்படின்னு திமுக வந்து எந்த எஜ்ஜி கூட போகலாம், வியாபாரத்துக்கு போயிருக்கிறார்கள், போய் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இன்றைக்கி போயிட்டு 150 நாளாக கடுமையாக போராடிய அந்த மக்கள், அந்த தூய்மை பணியாளர்கள் கஷ்டத்தை கண்டுக்காமல் இல்லாத வேலைலாம் பண்ணிவிட்டு அவர்கள் போராடி கொண்டுட்டு இருக்கும்போது போலீஸை வச்சு அந்த அளவுக்கு அவங்கள மேன் ஹேண்டில் பண்ணிவிட்டு கூலி படம் பார்த்து ரிவ்யூ எழுதினவங்கலாம் இன்றைக்கி அவரோட கஷ்டம் தெரியுதான். போய் சூஸ் கொடுக்குறாரு. சூஸ் குடிமா, இப்போ தான் தெரிஞ்சுது உன் கடன். ப்ளூ தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, ப்ளூ தான் எனக்கு பிடிச்ச கலரு. யார்? சேகர் பாபு. ஏன்னா நீலம்மா, நீலம் யாருது? ரஞ்சித். இது அன்றைக்கி என்ன சொன்னீங்க? யாருப்பா இது? நீலம். இது உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன கேட்டிருக்கணும்? நீங்கள் என்ன அந்த துறை மினிஸ்டரா அப்படின்னு கேட்டிருக்கணும். கேட்கல, அது யாரும் கேட்கல. நேற்று சூஸ் கொடுக்குறாரு இவருன்னு அந்த துறை அமைச்சரா? வாக்குறுதி கொடுக்குறாரு அந்த துறை அமைச்சரா? அப்படின்னா அந்தந்த மண்டலத்துக்கு அமைச்சராகிடுங்க. சென்னை மண்டலம் சேகர் பாபு, மாசு. மத்திய மண்டலம் KN நேரு, அன்பில் மகேஷ், எல்லாரையும் அங்கே தூக்கி அனுப்புங்க. கொங்கு மண்டலம் சக்கரபாணி, இவர் நம்ம பாலாஜி, முத்துசாமி. இந்த இது டெல்டா மண்டலம் மற்றவர்கள் இந்த மாதிரி பண்ணிங்களா? இது என்ன கதை இது? போக்குவரத்து தொழிற்சங்க இவர்கள் உண்ணாவிரதம். அமைச்சர் மா சுப்பிரமணியம் போய் முடித்து வைத்தார். சிவசங்கர் தான் என் மினிஸ்டர்னா அதெல்லாம் இல்லை அப்படின்னா என்ன கணக்கு இது? சென்னையில் தான் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் நடக்குது. மா சுப்பிரமணியம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதானே? ஏன் சிவசங்கர் நடத்துகிறாரு? துறை சம்மந்தப்பட்ட அமைச்சர்னு அவர் போகிறார். அவர் தான் போகிறது. அவர் தானே வாக்குறுதியை இப்போ ஏதாவது கொடுக்கணுன்னா கூட அவர் தானே இது கொடுக்க முடியும். கண்டிப்பாக. அப்போ இங்கே மட்டும் என்ன? இதுதான் இந்த ஆட்சியுடைய விந்தை. அப்போ அவ்வளோ பாசம் வந்து நாங்கள் பண்ணிங்க, உங்களை மீண்டும் மாநகராட்சி ஊழியர்களாக பணியமர்த்து. இது மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் இல்லை, மாநகராட்சி ஊழியர். பைத்தியக்காரன் இவனுங்க. பத்திரிகைக்காரனும் அதே மாதிரி கார்டு போடுறாங்க. எவ்வளோ பெரிய ஏமாத்துத்தனாங்க. அப்போ மற்ற மண்டலத்தில் இருக்கிறவங்க இவங்க மாநகராட்சி ஊழியர்னா நிரந்தர ஊழியரா? கார்பரேஷன் எம்ப்ளாயா? முன்பு இருந்ததை போல் அப்படின்னா கார்பரேஷனில் ஒப்பந்த ஊழியர். அவ்வளோ என்ன கதைனா, எப்பா வேலை செய்ய அதே 20 மணி நேரம் கொடுக்க சொல்கிறான். ராம்கேக்காரன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். நாங்களும் கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டோம். நீ வந்துருப்பா, நீ இங்கே ஒர்க் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன். 10,000 ரூபா எல்லாருக்கும் பொங்கல் போனஸ். அவங்களுக்கு மட்டும் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு மட்டும் 10,000 போனஸ். அப்போது இந்த மாதிரிலாம் பண்ணி ஏதாவது பண்ணணும். எப்பா தொல்லை போராடாதீங்க. எல்லாம் முடித்தோடனே தூய்மை பணியாளர்களின் அவர்களுடைய பிரச்சனையை தூய்மையான எண்ணத்துடன் அழகும் தாய்மானவர் எங்கள் தகப்பன், எங்கள் அப்பா ஸ்டாலின் அப்படின்ட்டு தலைவரை வந்து பக்கத்தில் சோறு போட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுங்க, அப்படி பேசுங்க தலைவரை. ஷூட்டிங் எடுத்து ஒரு பிஜிஎம் போட்டுருவோம். இல்லை அன்றைக்கே ஒன்று பண்ணிங்களே, அவங்க வேறு தலைவரை, இவங்க 150 நாளாக போராடி இருந்தவங்க. அதனால் அந்த 10,000 ரூபா கொடுக்குறத அவங்களே கூப்பிட்டு வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா எப்படிப்பட்ட தாய்மானவராக இருக்கார் அப்படின்னு ஒரு பிஜிஎம் போட்டு போட்டு விட்டுலாம் தலைவரை. என்ன போட்டாலும் ஜனங்களுக்கு அந்த கோபம் மாறவே மாறாது. ஏன்னா விலைவாசி உயர்வு வந்து பல பிரச்சனைகளை அவங்க போராடிட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபா வந்து அவங்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லை. இதுதான் யதார்த்தம். எல்லாத்துக்கும் மேலே இந்த சைடு ஜெல்லாகலன்னு பேசியிருந்தாங்களா ஏடிஎம்கே பிஜேபி ஜெல்லாகல. அது என்ன தான் பண்ணாலும் கீழ் மட்டத்தில் ஜெல்லாகல சொல்ல. இன்றைக்கி காங்கிரஸ் திமுக அடிச்சுக்கிறீங்களே, எந்த பத்திரிக்கையாக எழுதுதா? யாராவது விவாதம் நடத்துகிறாங்களா? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஏதாவது விவாதம் நடத்துகிறாங்களா? அப்படியே அடிச்சுக்கிறாங்க. நீ சங்கின்னு மாணிக் தாகூர் சொல்கிறாங்க. யார் சங்கி? நீயா அப்படின்றாங்க. இவர் ஒரு ஜனநாயகனுக்கு எதிராக இவர் அறிக்கை விடுறாரு இந்த முதல்வர். உடனே மாணிக் தாகூர் அதில் போய் தலைவரை இதை தான் நாங்கள் சொன்னால் எங்களை சங்கின்றாங்க உங்கள் ஆளுங்க அப்படின்றாங்க. கண்டமணி திட்டிக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. இவர் யாரும் பேசக்கூடாதுன்றாரு. பெரியசாமி ஆட்சியில் பங்கு இல்லைன்றாரு. செல்வ பெருந்தகை அதை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சோடாங்கார் அங்கேருந்து இங்கே வராரு, ஆட்சியில் பங்கு அதிகார பயிருன்றாரு. மறுபடியும் அப்படின்னு போயிடுறாரு. மறுபடியும் வந்து தலைவரை பார்த்து பண்ணுங்க அப்படின்றாரு. என்ன எவ்வளோ குழப்பம். ஒருத்தவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் விசிகா, சிபிஎம், சிபிஐ இவங்க எல்லாம் இருக்காங்க ஆரம்பிக்கிறதுக்கு. அப்போ இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இவங்கள்ட்ட ஓடிக்கிட்டு இருக்குது. கட்சிக்குள்ளே பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் தாண்டி வெளியில் அந்த இடைநிலை ஆசிரியர்கள் செவிலியர்கள்லாம் போகிறாருனால கூப்பிட்டு பேசி நாங்கள் பண்ணித்தரோம். இன்றைக்கி இடைநிலை ஆசிரியர்களை கூப்பிட்டு என்னப்பா பிரச்சனை, என்ன 1500 ரூபா 4 வருஷமாக போராடினுக்கிறோம், என்ன பிரச்சனை இன்னைக்கு வந்து கேட்குறேன். 12,500 சம்பளத்தை 15,000 மே மாதம் அந்த லீவு நாளில் மற்றவங்களாம் கொடுப்பாங்க, தராமல் இருந்தாங்க. அதில் 10,000 ரூபா கொடுக்குறோம்பா. அப்போ இவங்களுக்கு
ஒரு 10,000 அந்த பொங்கலுக்கு கிடைக்கும். அதுன்னு மற்றதெல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம்ப்பா. என்ன பார்த்து பண்ணிக்கலாம்ப்பா, ஜூன் மாதம் உங்களை எல்லாத்தையும் நான் இதாகிறேன், ஜூன் மாதம் நீங்கள் வருவீங்களா இருப்பீங்களா அப்படின்னா, யோ இதெல்லாம் பண்ணாதையா, எதாவது பண்ணி விடியா தலைவர் சொல்லி அனுப்பிச்சிக்கிறார் தாய்மானவர் அப்படின்ட்டு. அதனால் இவர்கள் இந்த பிரச்சனையில் மேலே பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க பிரச்சனையே தீர்க்க முடியல. இதில் இந்த ஒரு வந்து புரட்சிகர படம் பராசக்தி வந்தோன்னா மக்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு 1952 வந்த பராசக்தி மாதிரி அப்படியே இளைஞர்கள் பட்டாலும், அதுக்கு நீ நல்ல நடிகரை போட்டு நல்ல ஒரு இது எடுத்து சம்பவங்களை கரெக்டாக சொல்லணும். அதில் அவர் சொல்கிறாரு, படம் ஃபுல்லாக ஹீரோயினை சுற்றின்னு இருக்கிறாப்ல. படம் பார்த்தீங்களா நீங்கள்? நான் பார்க்க படம் நல்ல வேலை, எனக்கு டிக்கெட்லாம் வந்துச்சு. நான் ஏன்டா போய் 2 hour சுடுகாட்டில் உட்காரணுன்ட்டு போகல. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த சரித்திரம் எடுக்கிறேன் பூகோளம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சாவடிப்பாங்க. அப்புறமா புழு சட்டை மாறன் சொல்கிறார், 1.5 மணி நேரம் கதாநாயகி பின்னாடியே சுற்றுறாரு, இந்திய எதிர்க்கிறேன் தெலுங்கு கற்றுக்கிறாரு. இவங்களும் அந்த கதை தானே. ஆமாம், இந்திய எதிர்க்கிறேன்னு இன்றைக்கி மெஜாரிட்டி யாருன்னு பாருங்கள், ஆட்சியில் இருக்கிற பவரில் இருக்கிறவங்க அந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் தான். அப்போ இந்த மாதிரி ஒரு இது ஓடிட்டு இருக்குது. ரெண்டாவது என்ன பண்ணுறான், அங்கங்கே இந்த ஜாலியாக இவருக்கும் இந்த ஜெயம் ரவிக்கு நடக்கிற சண்டை, தம்பியை கொண்டுறாரு, இந்த சண்டைக்கு நடுநடுல அங்கங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை புதைச்சிக்கிறாங்க அப்படின்றாரு. ஆக்சுவலாக அதான் படம். இந்திய எதிர்ப்புன்றது ஒரு வரலாற்று நிகழ்வு. மத்திய அரசுக்கு எதிராக ஒரு புது இயக்கம் தோன்றி, அந்த இயக்கம் இடதுசாரிகள் பவராக இருந்த நேரத்தில், முஸ்லீம் லீக் பவராக இருந்த நேரத்தில், சென்னை மாகாணம் பிரிந்தவுடன் திமுக பவராக வந்து அவர்களுடைய கட்சியில் நடிகர்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து கடவுள் மறுப்பு கொள்கை எங்கே சிக்கலாகிடுமோன்னு பயந்து போய் ஒன்றை குலம் ஒருவனே தேவன் கொண்டு வந்து அதில் ஒரு சமரசம் கொண்டு வந்து, அதற்கு பிறகு திராவிடம் அடைந்தால் திராவிட நாடு இல்லாவிட்டால் சுடுகாடுன்னு சொன்னதை 62 சீனா வார் வந்து தூக்கி உள்ளே வச்சு நொங்க போகிறாங்கன்னு பயந்து போய் சுடுகாடெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்தியாவுடன் ஒன்றிணைவோம் அப்படின்னு உருட்டிட்டு வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றப்ப தான் லால் பகதூர் சாஸ்திரி வந்து கை கொடுக்குறாரு. இந்தியை திணிப்போ மும்மொழி கொள்கைன்னு ஒன்று தான். அடாங்கப்பா அதாண்டா உயிரே வந்துச்சுட்டு ஐயோ இந்தி திணிக்கிறார்களா, என்ன ஆச்சு, தமிழ் ஒழிஞ்சிடும், எப்படியா ஒழியும்? ஏன் பல மன்னர்கள் படையெடுத்து இந்த இவரெல்லாம் திருமலை நாயக்கர்லாம் என்ன தமிழா அவர், ஆந்திரம் தெலுங்கு பல மன்னர்கள், கன்னடாவிலேருந்து விஜய பேரரசு எல்லாம் வந்து அழியாத தமிழ் மொழி மத்திய அரசு கொண்டு வர இந்தி மொழி கற்றுக்கொண்டதில் அழிஞ்சிட போகுது. நான் ஐயோ தமிழ் இப்போ எங்கேவா இருக்குது தமிழ் இல்லை, அது பதிலாக தங்கிலீஷ் இருக்குதுல்ல. தமிழை வாழ வச்சுருக்கீங்க. இன்றைக்கி கல்லூரி முடித்து வர ஒரு மாணவனை ஒரு ஒயிட் ஷீட்டு கொடுத்து தமிழில் 4 வார்த்தை எழுதுறானா எழுத தெரியுமா? ஆங்கிலத்தில் சரளமாக எழுதிட்டு போயிடுவான். ஆங்கிலத்தில் எழுதுவோம், ஆங்கிலமும் வரல, அனாதைகளாக இருக்கிறாங்க. ஒன்று ஆங்கிலத்தில் நீ சரளமாக இருக்கணும். நீ நினைக்கிறத சரிப்பா, நான் கடைக்கு சென்று இந்த பொருள் வாங்கி வந்தேன் அப்படின்றத தமிழில் எழுதுனா, நான் NAAN கடைக்கு சென்று, ஏங்க ஒன்று தற்கொலை பண்ணிச்சிங்க ஒரு பொண்ணு, தங்கிலீஷில் எழுதி வச்சுக்குதுங்க தற்கொலை லெட்டரை. ஏன்னா அதுக்கு தமிழில் எழுத வரல, இங்கிலீஷ்லேயும் சரளமாக எழுத வராது. அப்போ இங்கிலீஷை எழுத தெரியும், தமிழை சொல்ல தெரியும், ரெண்டுத்தையும் கலந்து தங்கிலீஷில் எழுதி வச்சுக்குது. ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் வந்து திட்டுறானுங்களே, அவனுங்க என்ன பண்ணுறானுங்க? அதே தான் பண்ணுறானுங்க, தங்கிலீஷில் எழுதி வைக்கிறானுங்க, தமிழில் எழுத வரல. அனாதைகள், மொழி அனாதைகள். இந்த மொழி அனாதைகளை உருவாக்கி வைத்தது தான் இவர்களுடைய இத்தனை ஆண்டு சாதனை. இதில் 3வது மொழியாவது அவனால் கற்றுக்கிட்டு இருப்பான். கற்றுக்கிட்டாத எங்கேயா போய் நான் பிஸ்னஸ் போகிறான். ஒரு இடத்துல நீங்கள் எப்படிங்க ஒட்ட முடியும்? நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மும்பையில் ஒரு இதுக்கு ஏற்றுமதி பண்ணணும், அங்கே போய் பேசுகிறீங்க, உங்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், ஆங்கிலம் தெரியும், ஆங்கிலமாக அறகுறை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எவனே ஒரு ஹிந்தி தெரிஞ்சு கூட வச்சுக்கிட்டு நீங்கள் நினைக்கிறத பேச முடியாது. நீங்கள் டெக்னிக்கலாக தெரிஞ்சிருப்பீங்க, நீங்கள் அவன் என்ன பேசுகிறான் இவன் உங்கள்கிட்ட கேட்டு சொல்லி எதுக்கு? ஹிந்தி தெரிஞ்சா அரே கே பாய் அவனும் அப்படி நெருக்கமாகிடுவோம். அரே பாய் மெட்ராஸ் வாலா என்ன வேணும், ஹிந்திலே பேசுனா பிஸ்னஸ் நடக்கும். அவன் இங்கே நம்ம தேவைக்கு வரானு கற்றுக்குறான்ல தமிழ். கண்டிப்பாக இந்த தங்கம் இந்த செயின் இவ்வளோ வராது, இவ்வளோதான் சரளமாக பேசுகிறாங்க. அப்போதான் அந்த இதில் அப்போ தமிழ் வந்து இன்னைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், ஹிந்திக்காரன் வந்து வேலை செய்கிறான், தமிழில் நம்மள்ட்ட கேட்குறான்னா நமக்கு சந்தோஷமாக இருக்குது, பேசுகிறோம். அப்போது இந்த விவகாரங்கள் தான் மொழின்றது ஒரு தொடர்பு மொழி. நம்ம தாய்மொழி தான் நம்ம சிந்திப்போம். அந்த மொழி சம்மந்தப்பட்ட அந்த படக்குழுவினர் திடீர்னு பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட விவகாரம் தானே இப்போ பேசும் பொருளா இருக்க. இதுதாங்க இந்த நேரத்தில் வந்து ராகுல் காந்தியை வந்து ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ணது ஒரு திரைப்படம் வந்து ஒரு அரசியலாக மாற்றங்களை கொண்டு வருமா? திரைப்படத்தில் இருக்கிறவர்கள் அரசியல்வாதியாக இருக்கிறனால அவங்க தயவு தேவைன்னு திரைப்படத்தை பற்றி பேசுகிறாங்க. என்ன ஜனநாயகனில் ராகுல் காந்தி ட்வீட் போடுற அளவுக்கு பெருசாக நடந்து போச்சு.
9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி மொத்தமாக பொங்கல் வசூல் அள்ளலான்னு நினச்சிங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த படத்தை சென்சாரில் கரெக்டாக கொண்டு போயிருக்கணும். உங்களுக்கு 33 வருஷம் அனுபவம் இருக்குன்றீங்க. உங்கள் பல படங்கள் இந்த மாதிரி சென்சாரில் பிரச்சனை ஆகிருக்கு. நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து பாசிசம் பாயாசம் உருட்டிகிட்டு இருக்கிறீங்க. அந்த பாசிசத்திட்ட கூட போய் 2-3 தடவை பேச்சுவார்த்தை நடத்திட்டீங்க, உங்க கூட வந்துடுறேன்னு. அப்புறம் நிலைமை சீரடைஞ்சோன்னா மறுபடியும் பல்ட்டி அடிச்சிட்டிங்க. அப்போ பாசிசம் காத்துக்கிட்டு இருக்குமா இருக்காதா? இல்லை, அதுதான் இப்போ நீங்கள் அதை பேசும்போது அதே விழாவில் வந்து நம்மளுடைய பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, விஜய்க்கு வந்து நேரடியாக வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு. நம்ம திமுக வந்து எதிர்க்கக்கூடிய சக்தியெல்லாம் நம்ம ஒன்று இணைந்து பண்ணுவோம், விஜய்க்கு ஒன்றும் பெரிய அவரை பற்றி தெரியாது, மிகப்பெரிய ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கதா தகவல் இருக்குது. அந்த மேட்ருக்கு நான் அப்படியே வர்றேன், அப்படியே தூக்கி அப்படி லெஃப்டில் வைங்க. அப்போது அந்த ராகுல் காந்தி முடிச்சிடுவோம். அப்போது விஜய்க்கு ஐயோ பிரச்சனை, முதல்வர் உட்பட ஐயோ பிரச்சனை. நான் என்ன சொல்கிறேன், இது பிரச்சனையே இல்லை. அப்படி இருந்தால் கோர்ட்டு உடனே தலையிட்டுருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டு இது இந்த சிங்கிள் ஜட்ஜி வந்து சான்றிதழை கொடுக்கணும், படத்தை வெளியிடணும்னு சொல்கிறப்போ அவர்களுடைய வாதமே எங்கள் ஒர்க்குங்க இது. இவங்க திடீர்னு சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் கோர்ட்டுக்கு வரணும். இல்லை வேறு ஏதாவது தடை கடைன்னு பண்ணால் கோர்ட்டுக்கு வரலாம். நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே இன்றைக்கே சர்டிஃபிகேட் கொடுன்னு இவங்க வரது எப்படி கரெக்டாக? அது உச்சநீதிமன்ற கோவிட் வழக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமாக பண்ணியிருக்காங்களே. நான் வரேன். அப்போது சிங்கிள் ஜட்ஜி கொடுக்கணும் அப்படின்னோன்னா ஹைகோர்ட்டு தலைமை நீதிபதி அமர்வுக்கு போகும்போது அவர் என்ன கேட்குறாரு, என்னங்க பிரச்சனை? இல்லை சார் இவங்க வந்து இது என்னப்பா பிரச்சனை சார், சில காட்சிகள்லாம் அப்படி இருக்குது, ரிவைஸ் கமிட்டிக்கு அமைச்சிருக்கோம், முடிஞ்சோடனே நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். அப்புறம் என்னப்பா? இல்லை சார் 9ஆம் தேதி ரிலீஸ் நாங்கள் டேட் சொல்லிக்கிறோம். இதுதான் பிரச்சனை. நீ 9ஆம் தேதி ரிலீஸ்னு வச்சுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நீங்களாம் எதிர்பார்க்காத. இது உன் இஷ்டத்துக்கு நான் வேலை செய்யணும் நீ என்ன எதிர்பார்க்காத. உனக்கு படம் வெளியிடுறதுல பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் இந்த வழக்கை 21ஆம் தேதி தள்ளி வைக்கிறேன். அன்றைக்கி விசாரிப்போன்ட்டார். இவங்களுக்கு என்ன பிரச்சனை? 9 ரிலீஸ் பண்ணி இந்த பொங்கல் லீவில் சம்பாதிக்கணும். இது எல்லாரும் இயற்கையாக பண்ணது தான். ரஜினி, கமல், அஜித் எல்லாம் பண்ணுறது தான். நீங்கள் யார்? நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு பாசிசம்னு எதிர்க்கிறீங்க. அப்போது உங்களுக்கு பிரச்சனை வரும், இல்லாட்டினாலும் உருவாக்குவார்கள். அதை நீங்கள் தெரிஞ்சு தான் இறங்கணும். அப்போது ஒன்று நீங்கள் முதல்ல பேசுன மாதிரி இணக்கமாக போனீங்கன்னா பிரச்சனை வராது. இல்லை நான் எதிர்த்து தான் நிற்பேன் அப்படின்னா நம்மளை அடிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். எப்படி பார்த்துக்கணும்? 60 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் சென்சாருக்கு கொடுக்கலாம். 60 நாள் முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருந்திருக்காது. நீங்கள் எதோ படத்தை வந்து கடைசி டைமில் எடுத்து முடித்த மாதிரிலாம் கதை கிடையாது. மே மாதமே முடிச்சிட்டிங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் 2-3 மாதம் போச்சுன்னா அக்டோபர்லலாம் படம் ரெடி. நவம்பரில் கொடுத்துருந்தீங்கனால அவன் என்ன பிரச்சனை பண்ணணும்னு நினச்சாலும் 2 மாதம் டைம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்லேருந்து எங்கே வேணாலும் போய் வாங்கிடலாம். நீ கொண்டு போய் வழக்கமாக வர்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் நான் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பேன், நான் இந்த வேலையும் பண்ணுவேன்னா அவன் இதான் பார் ரூல்னு காமி. இதுக்கு முன்னாடி அந்த படங்கள்லாம் அப்படி தானே வந்திருக்கு. அதை தான் சொல்கிறேன், மற்ற காலங்கள் வேறு. இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஆமாம், இப்போ அரசியல் இப்போ நீங்கள் ஒரு பெரிய பத்திரிகையில் சீஃப் ரிப்போர்ட்டராக இருக்கீங்க. நீங்கள் வந்து போகிறீங்க, ஒரு சரக்கு வச்சுட்டே பைக் ஓட்டு போகிறீங்க, போலீஸ் மடக்குது. என்னையா நான் யார் தெரியுமா? அந்த சேனலில் நான் தான் ஹெட்டு. என்ன நினச்சினுக்கிறேன்? அதனால சார் என்ன சார் பக்கத்தில் சொல்லுவான், சார் எதுக்கு சார் ப்ரெஸ்ஸு இப்படி ஓடி இந்த காலம்லாம் உண்டு. அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக இருக்குது. சார் ப்ரெஸ்ஸு சார், சரி விடுங்க சார். ஏம்மா சார் என்ன சார் நீங்களே இப்படியா அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. காலங்கள் மாறுது. இப்போ நீங்கள் சாதாரணமாக ஆகிட்டீங்க. எங்கேயும் வேலை செய்யலை, ஃப்ரீலான்ஸாக ஆகுறீங்க. யாருங்க நீங்கள்? சார் நான் பத்திரிக்கை கார்டு கொடுங்க சார். சார் கார்டு இல்லை சார், நான் தனியாக பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நில்லுங்க சார். சார் நான் யார் தெரியுமா? நான் அப்போ அதெல்லாம் விடுங்க சார், அப்போ இருந்தீங்க, இப்போ என்னவாகிற சார்? இப்போ நான் ஃப்ரீலான்ஸ் இது. நில்லுங்க, தண்ணி அடித்து வண்டி ஓட்டுவீங்க, வேடிக்கை பார்க்கணுமா? நான் சட்டப்படி தான் பண்ணுறேன். இல்லை சார் கொஞ்சம். அப்போ நீங்களும் என்ன பண்ண முடியும்? என்னை அனுப்புங்க சார்னு போய் ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, சார் என்னை அனுப்ப சொல்லுங்கள் சார், என்ன பண்ணீங்க பிரதர்? இல்லை சார் தண்ணி அடிச்சுட்டு போனேன், பைக் ஓட்டு போனேன். பிடிச்சேன். ஏன் தண்ணி அடிச்சுட்டு போனால் பொண்ணு கேஸில் தான் செய்வாங்க. நான் எப்படிங்க சொல்ல முடியும்? நடக்குமா? நடக்காது. கண்டிப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் முன்னாடி நீங்கள் மிரட்டினீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ நீங்கள் தண்ணி அடிக்காமல் தான் வண்டி ஓட்டு போகணும். கண்டிப்பாக. அப்படி தண்ணி அடித்து ஓட்டினீங்கன்னா பின்னாடி உட்காந்துட்டு எவனையாவது ஓட்ட சொல்லிட்டு போகணும். இல்லை அதையும் மீறினா 4 போலீஸ் ஆஃபீஸரை உங்களுக்காக சொல்கிற மாதிரி ஆளை வச்சுக்கிட்டா நீங்கள் அயோக்கியத்தனம் பண்ணலாம். சார் பேசியா? சார் என்னையா? சார் ஓகே சார் அனுப்பிச்சிடுறேன் சார். சார் முதல்ல சொல்லக்கூடாதா அப்படின்னு. இதில் ஏதாவது ஒன்று இருக்கணும். எதுவுமே இல்லை, நான் இப்படி தான் போனேன்னா கணக்கு. இது
இதே தான் இப்போ அரசியல்வாதி ஆகிறான், போலீஸ் ஸ்டேஷனில் போகிறான், இன்ஸ்பெக்டர் முறைக்கிறான், சட்டை அவுத்துருவான், யூனிஃபார்ம் அவுத்துருவான்றான். மற்ற போலீஸாரெலாம் தடுத்து விட்டு சார் போங்க சார் ஆளுங்கட்சி நேராக ஃபோனை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறார் சார். என்ன சார் நீங்கள் புதுசாக வந்துக்கிறீங்க, பார்த்து நடந்துங்க சார். நாளை பின்ன அவர் வீட்டில் போய் சாரி சொல்லுங்கள் சார். யார் இவர் சொல்லுவார். இதே இது தலைகீழாகி ஒரு ஆளுங்கட்சியில் ஒன்றும் இல்லை, ஏய் டவுசர் அவுத்துருவான்னா கையை முறுகி சட்டையை இங்கே கட்டி கொண்டு போய் லாக்கப் தண்ணுவியா போடுறா செக்ஷனை. அரசு ஊழியரை மிரட்டினார், பணி செய்ய விடாமல் தடுத்தார், கொலை மிரட்டல், அவதூறாக பேசினார், எல்லாம் செக்ஷன் இருக்குது. அத்தனை என்ன பண்ண முடியும்? அப்போ நான் ஒரு காலத்தில் முறைச்சோம், செல்வாக்காக இருந்தோம். இப்போ சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஏட்டியா சொல்லுங்கள் சார், முன்னாடி எம்எல்ஏ பையன் சார் இருக்கட்டும், என்ன இப்போ ஏட்டியா இது தேசிய அது தேசிய சாவி சரி பார்த்து. அப்போ நீங்கள் நீக்கி போக்க தான் நடந்துக்கணும். அப்போ சென்சார் போர்டில் ஆளை பிடிச்சி இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கூட சமாளிக்கிற அளவு வச்சுக்கணும். இல்லை டைரெக்டாக இந்த படக்குழு போன மாதிரி பொங்கலா நாங்களும் பொங்கல் கொண்டாடுறோன்ட்டு அவர் எல்முருகனோட இது வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் இப்படி தான் இருப்பேன்னா இருக்கணுங்கன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராக போகணும். இதுதான் உலகம். அரசியல் பண்ணாமல் அவியல் பண்ண மாட்டாங்க, அரசியல் தான் பண்ணுவாங்க. சிஎம் தானே கேட்டார் ஒரு தடவை, அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணுவாங்கன்னு. அதனால் அரசியல் தான் பண்ணுவாங்க. இதை எதிர்பார்த்து தான் நீங்கள் அரசியலுக்கு வரணும். இல்லாட்டி உங்களை காலி பண்ணி அனுப்பிச்சு. இது ஒரு வியாபார போட்டி தானே. அப்போது இந்த விவகாரத்தில் இப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்படி நடக்கலாம், அதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும். இன்னொன்று பாருங்கள், சட்டப்படி கோர்ட் என்ன சொல்லுது, உனக்கு என்னப்பா அவங்க கொடுக்கலன்னா சொல்லுவான்னுது. இந்த டேட்டில் பண்ணோன்னா என்கிட்ட சொல்லாத. என்னன்னா இவங்களுக்கு பிரச்சனை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் தான் பணம் சம்பாதிக்க முடியும். 26ஆம் தேதி ரிலீஸ் பண்ண என்ன இருக்குது, அப்போ சம்பாதிக்கலாம். இந்த பெரும் லாபம் கிடைக்காது. இவையெல்லாம் செலவழிச்சு ஊருக்கு இருக்கலாம் போய்ட்டுன்னு வாடா இதுக்கு போகலாம் ஜனநாயகன்னு போகலாம் விடு, இல்லை 1500 டிக்கெட்டு 2 டிக்கெட் இருக்குது. ஓ வேலையை பாரியா பஞ்சம் எல்லா செலவும் பண்ணிட்டு வெறுத்து போய் உட்காந்துக்கிறேன், மாதங்களுக்கு எல்லாம் செலவாகிடுச்சு போய் அப்படின்ட்டு. அப்போது தேட்டரில் இப்போல்லாம் என்ன தெரியும்ல, ஆட ஆரம்பிச்சிச்சுன்னா அவ்வளோ தான். அந்த பராசக்தி 2ஆம் நாள் அப்படி ஈயை பிடிச்சி அடித்து வச்சுன்னுக்கிறாங்க. அதான் என்ன படம் அந்த லெவலில் எடுத்து வச்சுக்கிறீங்க. இதுதான் நிலைமை. அதே போல் தான் சிபிஐ விசாரணையும். நீங்கள் போகிறீங்க, உங்கள்கிட்ட எல்லா கேள்வியும் தான் கேட்பாங்க. புசி வாங்கின சொத்து உட்பட கேட்பாங்க. இவ்வளோ வாங்கிக்கிறாரா, எனக்கு தெரியாதுங்க, என்கிட்ட வந்து பஞ்சவேஷம் போட்டுக்கிருந்தாருங்க அப்படின்னு. வாங்கிறார், நீங்கள் தான் பினாமி, உங்கள் பினாமி தான் அவருன்றாரு. என்ன சொல்கிறீங்க சார், சத்தியமாக தெரியாது சார், என்கிட்டயே மறைச்சிட்டு 5 கோடி ரூபா கடன் வாங்கிட்டு போனார் சார் அவர் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் நெருக்கடி கொடுத்து என்னென்ன வெள்ளம் பண்ணுவாங்க. இதில் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கன்னு அமுச்சு விட்டுக்கிறாங்க. எனக்கு இப்போ நான் வரேன் அண்ணாமலை மேட்ருக்கு. அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுகிறாரு, மற்றவர்கள் பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருக்கு. இல்லை அண்ணாமலை டிஎம்கே தலைகீழ உளுந்து அவரை எங்கே போகடாமல் பார்த்துக்கிறதுக்கான ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் வச்சு நெருக்கியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு தகவல் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட கூட ஒரு டீம் பேசினதாக தகவல், உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படின்னு தெரியல. ஏன்னா பிரச்சனையும் ஜான் ஆதவ் மற்றவர்கள் தான். அப்போ இவர் ஜான் பேச்சு தான் அதிகம் கேட்பார். சர்ச்சுக்கு போகிறாரோ இல்லையோ ஜான்கிட்ட போயிடுவார். அதனால் ஜான் தான் அவருக்கு போதகர். அதனால் அது ஒரு பிரச்சனை, அது பேசியிருக்க மாதிரி தெரியுது. அதனால் விஜய்க்கு நல்ல முடிவு அது. உண்மையிலே என்ன கேட்டால் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் பால்வாடி கட்சி, உங்ககிட்ட காரே இல்லை, ரேஸுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க. ரேஸுக்கு போகிற டீமு 2 டீமு, ஒரு ரேஸில் ஜெயிக்கும், ஒரு ரேஸில் ஜெயிக்கும். அப்போ அந்த டீமோட சேர்ந்துக்கிட்டேன்னா நீ ரேஸ் கார் எப்படி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம், ரிப்பேர் வந்தால் என்னன்னு தெரியலாம், எவ்வளோ பெட்ரோல் செலவாகும், என்ன ஆகும் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீ கார் ஓட்டு. எடுத்தவொடனே நீ கார் ஓட்டணுன்னா அந்த பெரிய ரேஸில் பழைய அம்பாசிடர் காரை கொண்டு போய் நிப்பாட்டினேன்னா இதில் வேறு காங்கிரஸோட கூட்டணியா, அதுவே ஒரு கேரவன்னு யாராவது போட்டு இழுத்துன்னு தான் போகணும். அதே வேறு இவங்க சேர்த்துக்குவாங்களாம். இதை வேறு பல பேர் உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு பெரிய உருட்டு என்ன தெரியுமா, ராகுல் காந்தி சொன்னாராம், நீங்கள் பேசாமல் காங்கிரஸோடு உங்கள் கட்சி இணைச்சிடலாமே. தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்குது காங்கிரஸ்ன்னு கேட்கணும். எங்கே இருக்குது காங்கிரஸ்? திமுக அதிமுக மாறி மாறி உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் காங்கிரஸோடு இணைச்சிடலாமா? இணைச்சிட்டா ஒன்றால் நாங்கிட்ட என்னால் தான் சுற்றணும். அதனால் இன்றைக்கி அந்த அரசியல் விஜயை சுற்றி இருக்கிறது, விஜயை நோக்கி நகர்கிறது. விஜய் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. அவருக்கு என்ன தயக்கம்னா நம்ம பாசிசம் சொல்லிட்டோமே, எப்படி சொல்கிறதுன்னு. அதுக்கு தான் முன்னோர்கள் இருக்காங்கல்ல, கலைஞர் ஜெயலலிதாலாம் பாஜகவோடலாம் கூட்டணி வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இன்னும் கலைஞர் அவங்களாம் டைரெக்டாக கூட்டணி வச்சாங்க. நீங்கள் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே நான் அதிமுக கூட்டணியில் தான் நான் இருக்கிறேங்க, பெரிய கட்சி அதிமுக அதில் தானே இருக்கிறேன், அதில் பாஜகவும் இருக்குது.
எங்களுக்கு மாறுபட்ட கொள்கைகள் இருக்குது. ஆனால் ஒரே கொள்கை எங்களுக்கு என்னது, வீழ்த்தணும் டிஎம்கேவை. அதனால் நான் கை கோர்க்கிறேன் அப்படின்னு அதான் அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு. ஆமாம், அவ்வளோதான். அதனால் நல்ல முடிவாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். திரைப்படங்கள் மட்டும் தேர்தலை தீர்மானிக்காது, இவர்கள் வந்து திரைப்படத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்ற ஆணித்தரமாக நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. நன்றி.